தூங்கும்போது ஒருத்தரால பணம் சம்பாதிக்க முடியுமா? தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிய நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா, இறக்கும் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். இத நான் சொல்லல. உலக பணக்காரர்கள்ல ஒருத்தரான வாரன் பஃபெட் சொல்றார். ஏன் அவர் அப்படி சொல்றார்? தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிறது சாத்தியம் அப்படின்னா, இனியும் நீங்க நாள் முழுதும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? வணக்கம், இது சக்சஸ் மோட். பணம் எல்லாருக்குமே தேவையா இருக்கு. ஆனா, அத அடையறதுக்கான வழிகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சிலர் கம்பெனிகளுக்காக வேலை செய்றாங்க. சிலர் கவர்மெண்ட்காக வேலை செய்றாங்க. வேறு சிலர் தனிநபர்களுக்காக வேலை செய்றாங்க. இன்னும் சிலர் சுயதொழில் செய்றாங்க. இப்படி வேறு வேறு விதமா அவங்க வேலை செஞ்சாலும், எல்லாருக்குமே இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே பணத்துக்காக தங்களுடைய நேரத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக் கொள்றாங்க அப்படின்றது தான். எஸ். நிறுவனங்களுக்காகவோ, தனிநபர்களுக்காகவோ எம்ப்ளாயீஸா வேலை செய்யும் பெரும்பாலான மக்களா இருந்தாலும் சரி, சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிற செல்ஃப் எம்ப்ளாயீஸா இருந்தாலும் சரி, அவங்க அந்த வேலைக்காக தங்களுடைய நேரத்துல எவ்வளவு செலவு செய்றாங்க அப்படின்றத பொறுத்து தான், அவங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. நீங்க ஒரு கம்பெனில இன்ஜினியரா இருக்கீங்களா? ஒரு மாசத்துல எத்தன நாள் வேலை செய்றீங்க அல்லது எத்தன மணித்தியாலங்கள் வேலை செய்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான மாச சம்பளம் தீர்மானிக்கப்படுது. இல்ல செல்ஃப் எம்ப்ளாயியா நீங்க உங்களுடைய சொந்த பிசினஸ நடத்துறீங்களா? அந்த பிசினஸ்க்காக நீங்க எந்த அளவு நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய பிசினஸ்க்கு லாபம் கிடைக்க போகுது. சோ, இங்க வருமானம் அப்படின்றது அதுக்காக நீங்க பரிமாற்றக்கூடிய உங்களுடைய நேரம் எவ்வளவு அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. ஆனா, இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய அளவு, அதாவது நீங்க பணத்துக்காக பரிமாறிக்கொள்ள தயாரா இருக்கிற நேரத்தின் அளவு எவ்வளவு அப்படின்றத பொறுத்து தான் வருமானம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னும்போது, நீங்க வேலை செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. அப்படியெல்லாம் இல்ல. என்னுடைய கம்பெனில முறையா நான் லீவ் கேட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த லீவ் கூட இத்தனை தான் எடுக்கலாம் அப்படின்னு வரையறை இருக்கிறத நான் ஞாபகப்படுத்த வேண்டியதில்ல. சோ, நீங்க வேலை செஞ்சா தான் உங்களுக்கு வருமானம். நீங்க உங்களுடைய நேரத்த கொடுத்தா தான் பணத்த வாங்க முடியும். யதார்த்தம் இப்படி இருக்கிறதுனால தான் வாரன் பஃபெட் சொல்றாரு, நீங்க தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிய கண்டுபிடிக்கல அப்படின்னா, இறக்கும் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. எஸ். எப்போ உங்களுடைய வருமானம் நீங்க வேலை செய்யக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் அமையாம, நீங்க வேலை செய்யாத நேரங்கள்லயும் கிடைக்க ஆரம்பிக்குதோ, அதாவது நீங்க தூங்கும்போதும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குதோ, அப்பதான் உங்களால பொருளாதார ரீதியான சுதந்திரத்த இந்த உலகத்துல அனுபவிக்க முடியும். அப்படின்டா, உண்மையிலேயே தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கா? எஸ். அதுதான் பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முதல்ல. நீங்க இப்பதான் முதல் முறையா நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, தவறாம நம்மளுடைய சக்சஸ் மோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள அறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்ப இப்பவே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோவ லைக் பண்றதன் மூலமா உங்களுடைய ஆதரவ இந்த வீடியோவுக்கு வழங்கவும் தவறாதீங்க. இனி வீடியோவ தொடரலாம். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முதல்ல, இன்கமினுடைய மற்றொரு வகையான ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்றது, பாசிவ் இன்கம்ம இலகுவா புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பா அமையும். ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது மற்றவங்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ நீங்க வேலை செய்யறதன் மூலமா உங்களுடைய உழைப்புக்காக நேரடியா கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருக்கிற நேரத்தை பரிமாற்றி அதன் மூலம் பெறப்படும் வருமானம் அல்லது குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கான வருமானம் தான் இது. இந்த ஆக்டிவ் இன்கம்க்கு நேர் எதிர்மாறானது தான் பாசிவ் இன்கம். இத செயலற்ற வருமானம் அப்படின்னு தமிழ் படுத்திக் கொள்ளலாம். அதாவது செயல் அவசியமற்ற வருமானம் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஆக்டிவ் இன்கம் போல செய்யும் வேலைக்காக இல்லாம வேலையே செய்யாத நேரத்திலையும் குறிப்பா தூங்கும் போதும் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் இந்த பாசிவ் இன்கம். அதுக்காக எதுவுமே செய்யாம ஈட்டக்கூடிய வருமானம் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த வருமானத்தை ஈட்டுறதுக்கும் வேலை செய்ய வேண்டியது அவசியமானது தான். ஆனா அந்த வேலையை செய்யும் போதுதான் வருமானம் அப்படின்னு இல்லாம வேலை செய்யாத போதும் கூட வருமானம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது தான் அதனுடைய சிறப்பு. அதாவது பாசிவ் இன்கம் ஈட்டக்கூடிய வருமான மூலத்தை உருவாக்குறதுக்காக நீங்க ஆரம்பத்துல வேலை செஞ்சுட்டு அது கிடைக்க ஆரம்பிச்சதும் நீங்க உங்களுடைய வேலையை நிறுத்திக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு அதை கண்காணிச்சபடி தேவை ஏற்பட்டா சிறிய பராமரிப்பு வேலைகளை மட்டும் அப்பப்ப பார்த்தபடி உங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கலாம். நீங்க நாளாந்தம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம நீங்க வேலை செய்யாத நேரத்துல கூட, அதாவது நீங்க தூங்கும் போது கூட உங்களுடைய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஸோ, அப்படியான வெற்றிகரமான 7 பாசிவ் இன்கம் ஐடியாஸ் தான் இனி நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. முதலாவது, வீடு வாடகைக்கு விடுதல். பாசிவ் இன்கம் ஈட்டுறதுக்கான ஒரு பிரபலமான முறை தான் இது. அதாவது ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறதன் மூலமா நீங்க எதுவுமே செய்யாம தூங்கும் போது கூட உங்களால வாடகையா வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்க முடியும்.
இங்க உங்களுடைய உழைப்பு தேவைப்படுறது ஒரு பொருத்தமான வீட்டை வாங்குறதுக்கும் அதை பொருத்தமானவர்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கும் தான். அதுக்கு பிறகு அவசியம் இருந்தா ஒரு சில பராமரிப்புகளை மட்டும் செஞ்சு கொண்டு உங்களால தொடர்ந்து வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்க முடியும். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட சிறந்த வாடகை வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய வீடுகளை வாங்கி உங்களால அதை வாடகைக்கு விட முடிஞ்சா அதுக்கு பிறகு நீங்க தூங்கினாலும் உங்களுடைய வீடுகள் தூங்காம உங்களுக்காக உழைச்சு பணத்தை உங்களுடைய பாக்கெட்ல போட்டுக்கொண்டே இருக்கும். ஒருவேளை ஒரு வீட்டை வாங்குறதுக்கான பொருளாதார பலம் இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க இப்ப இருக்கிற வீட்டிலேயே பயன்படுத்தாத ஒரு ரூமை மட்டும் வாடகைக்கு விடக்கூடிய சாத்தியத்தை பற்றி நீங்க ஆராயலாம். இரண்டாவது, பங்குச் சந்தை முதலீடு. பங்குகள்ல செய்யப்படும் முதலீடும் பசிவ் இன்கம் ஈட்டுறதுக்கான ஒரு வெற்றிகரமான வழியா பார்க்கப்படுது. சிறந்த பாதுகாப்பான பங்குகளை கண்டறிஞ்சு நீங்க அதுல உங்களுடைய பணத்தை முதலீடு செய்யும் போது நீங்க எதுவுமே செய்யாம பங்கினுடைய பெறுமதி அதிகரிக்கிறதன் மூலமா, அதாவது நீங்க வாங்கி வச்சிருக்கிற பங்கின் விலை உயர்றதுனால உங்களால லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதை தவிர டிவிடெண்ட் வருமானம் கிடைக்கக்கூடிய பங்குகளை நீங்க தேர்வு செஞ்சு அதுல முதலீடு செய்யும் போது பங்கினுடைய உரிமையாளர் நீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க தூங்கும் போதும் உங்களுக்கு டிவிடெண்ட் வருவாய் கிடைச்சு கொண்டே இருக்கும். மூன்றாவது, யூடியூப் சேனல்ஸ் மற்றும் பிளாக்ஸ். ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே உங்களால வருமானம் ஈட்ட முடியாது அப்படின்றது வெளிப்படையானதுதான். ஆனா சிறந்த கண்டென்ட்டை நீங்க வீடியோக்களா உருவாக்கி தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கான சிறந்த ரசிகர்களையும் சப்ஸ்கிரைபர்ஸ்களையும் உங்களால உருவாக்க முடியும். ஒரு டீசென்டான சப்ஸ்கிரைபர்ஸ் தொகையை நீங்க அடையும் போது பல்வேறு வழிகள்ல இருந்தும் உங்களால சிறந்த வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். குறிப்பா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமான வருவாய், ஸ்பான்சர்ஷிப் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் மற்றும் உங்களுடைய ஓன் ப்ராடக்டை விற்கிறதுனால பெறக்கூடிய வருவாய். இந்த மாதிரி நீங்க தூங்கினாலும் மற்றவர்கள் உங்களுடைய வீடியோக்களை பார்க்கறதுனால உங்களுக்கான அட் ரெவென்யூ அப்படின்றது வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த யூடியூப் சேனல் மாதிரியே தான் பிளாகிங் அப்படின்றது. அதாவது இங்க நீங்க வீடியோக்களுக்கு பதிலா எழுத்து வடிவில் உங்களுடைய கண்டென்ட்டை உருவாக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய எழுத்துக்களை படிப்பவர்கள் மூலமா யூடியூப்ல செய்யற மாதிரியே உங்களுக்கான பல்வேறு வருமான மூலங்களை உங்களால உருவாக்கி கொள்ள முடியும். நான்காவது, ஹை ஈல்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட். அதாவது மிக உயர்வான சேமிப்பு வட்டி வீதம் தரக்கூடிய வங்கி கணக்குகள்ல உங்களுடைய பணத்தை சேமிப்பா வச்சிருக்கிறது தான் இது. சாதாரணமான வங்கி சேமிப்பு கணக்குகளுக்கு மிகச்சிறிய சதவீதத்துல தான் வட்டி வழங்கப்படும். ஆனா இந்த ஹை ஈல்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்கள் மிக உயர்வான வட்டி வீதங்களை வழங்கக்கூடியது. உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் பணம் இன்னும் அதிகமான பணத்தை நீங்க தூங்கும் போது ஈட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த முறை தான் இது. ஆனா இப்படியான ஹை ஈல்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்கள்ல நீங்க பணத்தை சேமிப்பா வைக்கும் போது ரெண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டியது அவசியமானது. ஒன்று, உங்களுக்கு வங்கி வழங்கக்கூடிய அதிகூடிய வட்டி வீதங்களுக்கு பிரதியுபகாரமா உங்களுடைய பணத்தை சேமிப்பிலிருந்து நீங்க மீளெடுக்கக்கூடிய கால அளவுக்கு நிபந்தனைகள் இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க சேமிப்புல பணத்தை வைக்கும்போது பணவீக்கம் மிக உயர்வா இருக்குமா இருந்தா உங்களுடைய சேமிப்பு பணம் அதனுடைய பெறுமதியை இழந்து கொண்டே போகலாம். ஐந்தாவது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த பெயர் உங்களுக்கு புதுசா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்க பல தடவைகள் பார்த்திருக்கவோ பயன்படுத்தி இருக்கவோ வாய்ப்பு இருக்கு. சில யூடியூபர்ஸை நீங்க அவதானிச்சிருக்கலாம். அவங்க அன்பாக்சிங் அல்லது ரிவ்யூ செய்யும் பொருட்களை நீங்களும் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பயன்படுத்த சொல்லி உங்களை கேட்பாங்க. உண்மையில அப்படியான லிங்க் எல்லாமே பெரும்பாலும் அஃபிலியேட் லிங்க்ஸ் தான். அதாவது நீங்க நேரடியா அந்த பொருளுக்கான வெப்சைட்ல போய் அந்த பொருளை வாங்காம அவங்களுடைய லிங்கை பயன்படுத்தி வாங்கும்போது அவங்களுக்கு அதனால் ஒரு கமிஷன் அந்த கம்பெனியிடமிருந்து கிடைக்கும். அதாவது அந்த பொருளை விற்க உதவுறதுக்கான தரகு பணம் தான் அது. ஆனா இது அந்த பொருளை வாங்குறவரை எந்த விதத்திலையும் பாதிக்காது. நீங்க அந்த அஃபிலியேட் லிங்கை பயன்படுத்தி அந்த பொருளை வாங்கினாலும் சரி அல்லது நேரடியா அதனுடைய வெப்சைட்ல போய் வாங்கினாலும் சரி அதனுடைய விலை ஒன்றா தான் இருக்கும். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி நீங்களும் உங்களுக்கான பாசிவ் இன்கமை ஈட்ட முடியும். உங்களுக்கும் ஒரு டீசன்ட் வியூஸ் வரக்கூடிய யூடியூப் சேனல் அல்லது பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எப்பவோ வெளியிட்ட ஒரு கண்டென்ட்டுக்கு கீழே கொடுத்த அஃபிலியேட் லிங்கை பயன்படுத்தி நீங்க தூங்கும் போதும் ஒருத்தர் அந்த பொருளை வாங்கி கொண்டிருப்பார். அதன் மூலமா உங்களுக்கு கமிஷன் வந்து கொண்டிருக்கும். ஆறாவது, இபுக் உருவாக்கு. உங்களுக்கு எழுதுறதுக்கான ஆர்வமும் ஆற்றலும் இருக்கா அப்படின்னா ஒரு புத்தகத்தை எழுதி குறிப்பா ஒரு இபுக்கை எழுதி அதுல இருந்து பாசிவ் இன்கம் ஈட்டுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை ஏன் இனியும் நீங்க தவற விடணும்? புத்தக உலகில் அமேசான் உருவாக்கின மிகப்பெரிய தாக்கத்தினால இன்றைக்கு இபுக்களை வாசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அது எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமும் கூட. எஸ்,
பாரம்பரிய முறையைப் போல ஒரு புத்தகத்தை வெளியிட பதிப்பகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லாம உங்களால நேரடியாவே உங்களுடைய இபுக்கை எழுதி அதை அமேசான்ல வெளியிட முடியும். உங்களால ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதவும் அதை இபுக்கா வடிவமைச்சு அமேசான்ல வெளியிடவும் முடிஞ்சா அதன் மூலமா உங்களால நீண்ட காலத்துக்கு passive income ஈட்டி கொண்டிருக்க முடியும். உங்களுடைய கடமை புத்தகத்தை எழுதுறதோடும் அதை இபுக்கா பப்ளிஷ் பண்றதோடும் முடிஞ்சிடும். ஆனா பணம் உங்களுடைய கதவை தட்டாமலே உங்களுடைய பாக்கெட்டுக்கு வந்து கொண்டிருக்கும். பணம் கதவை தட்டாமலே உள்ள வருது அப்படின்னா உங்களுடைய தூக்கத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இல்லையா? 7வது, போட்டோகிராஃப்ஸ், ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ் மற்றும் மியூசிக் என்பவற்றை இணையத்தில் விற்றது. போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அல்லது மியூசிக் கிரியேஷன்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? பொழுதுபோக்கா அதை நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ப்ரொஃபஷனலா தான் செய்றீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய அந்த படைப்புகளை உங்களால passive income மாற்ற முடியும். எஸ், உங்களுடைய படைப்பை விற்பனை செய்யக்கூடிய பொருத்தமான வெப்சைட்களை கண்டுபிடிங்க. அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய படைப்பை அதுல அப்லோட் பண்றது மட்டும்தான். எப்படி அமேசான்ல இபுக் விற்பனை ஆகுதோ அதை போல உங்களுடைய ஒரு படைப்பையே திரும்ப திரும்ப பலர் வாங்குவாங்க. அதை அவங்க வாங்க வாங்க உங்களுக்கு மேலதிக வேலை எதுவுமே இல்லாம பணம் வந்து கொண்டிருக்கும். ஸோ நீங்களும் passive income ஈட்டுறதன் மூலமா தூங்கும்போது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 7 வழிகள்ல எதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கோ அதையெல்லாம் உங்களாலையும் பயன்படுத்த முடியும். ஆனா தூங்கும்போது பணம் ஈட்டக்கூடிய வழிகள் இந்த 7 மட்டும் தானா இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இன்னும் பல வெற்றிகரமான passive இன்கம்கான வழிகள் இருக்கு. ஒருவேளை இந்த 7 வழிகள்ல உங்களுக்கு பொருத்தமா எதுவும் இல்ல அப்படின்னா இந்த வீடியோக்கான பார்ட் 2 வீடியோல அது இருக்கலாம். இந்த வீடியோக்கான பார்ட் 2 தேவை அப்படின்னா நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்றது மட்டும்தான். இந்த வீடியோக்கு மொத்தமா 1000 லைக்ஸ் கிடைச்சா இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியான பார்ட் 2 வெளியாகும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? பயனுள்ளதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த தகவல்கள் மூலம் பயனடைய செய்யுங்க. முக்கியமா இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தவறாம கமெண்ட் பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பான வீடியோக்களை உங்களுக்கு வழங்க உதவியா அமையும். அதோட நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இப்பவே நம்மளுடைய சக்சஸ் மோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லைஃப்லையும் சக்சஸ் மோட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. மற்றும் பெல் ஐக்கன் அழுத்தி வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் தவறாம பெற்றுக்கொள்ளுங்க.